ஸ்டெல்த் கில்லர் தொழில்நுட்பம். இதை பற்றி நம்ம படிக்கிறப்பலாம் இந்த ரேடார்களோட பயன்பாடு இல்லை இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரேடார்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா அதில் ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் பெருசாக பேசுனதில்லைன்னு சொல்கிறத விட அதிகமாக அந்த டாபிக் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. வேற எதை பற்றியும் சொல்லலை, ஃபோட்டானிக் ரேடார்ஸ். ட்ரெடிஷ்னல் ரேடார்ஸை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ரேடார் சிஸ்டம் தான் இந்த ஃபோட்டானிக் ரேடார்ஸ்னு சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய F-22 ராப்டார், F-35, SV-57, J-35, J-20 இது எல்லாத்துக்கும் சவால் விடுற மாதிரி நீ என்ன பெரிய ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை வச்சிருக்க, உன்னோட ஸ்டெல்த் டெக்னாலஜியை என்னால் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உன்னை அழிக்கிறதுக்கான இந்த தொழில்நுட்பத்தையும் என்னால் உருவாக்க முடியும்னு 3 நாடுகள் போட்டி போட்டுட்டு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் சேர்ந்திருக்கிறது இந்தியா. ஸோ இந்த ஃபோட்டானிக் ரேடார்னா என்ன, எப்படி இது ஸ்டெல்த் டெக்னாலஜியை கில் பண்ணுன்றதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக். கண்டிப்பாக பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஃபோட்டானிக் ரேடார்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ட்ரெடிஷ்னல் ரேடார்ஸ் மூலமா இதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்றதை கொஞ்சம் பார்த்தா தான் நமக்கு அந்த கான்செப்ட்ன்றது புரியும். நார்மலாக இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பன்றது இந்த ஆங்கிள் ஆஃப் டைமென்ஷன்ஸை பொறுத்தும் இல்லை அந்த விமானத்தோட அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கை மட்டுமே மையப்படுத்தி வர்றது கிடையாது. RCSன்னு சொல்லக்கூடிய ரேடார் கிராஸ் செக்ஷன் அந்த விமானத்தோட ஒட்டுமொத்த ரேடார் பிரதிபலிப்பை எந்த அளவுக்கு குறைக்குதுன்றது முக்கியம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் காம்பனர்னால இந்த ரேடார் கோட்டிங்கை கொடுக்கறதுனாலையோ இல்லை அதோட ஆங்கிள்ஸ்ன்றது ரொம்ப ஷார்ப்பராக மாற்றுறதுனாலையோ இதோட RCSன்றது குறையாது. முழுக்க அந்த விமானம்ன்றது ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்குறப்போ இல்லை சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்குறப்போ எந்த அளவுக்கு ஸ்லீக்கியராக ரொம்ப ஸ்லிம்மாக தெரியுதோ அந்த அளவுக்கு அதோட RCSன்றது பிரேக் ஆகும். இந்த RCS பிரேக் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்லேருந்து வரக்கூடிய அலைகள் இது மேலே பட்டு மோதி கீழே திரும்ப போகிறப்போ அதோட ரிசீவர் இதை கால்குலேட் பண்ணி இந்த ப்ரொஃபைல்ன்றது கிரியேட் பண்ணும். ஆனால் இது அதிகமாக சிதறப்போ இந்த ரேடார் அலைகள் இந்த ஷார்பஸ்ட் ஏஜஸ்னாலையும் இதோட ஸ்லீக்கஸ்ட் டிசைன்னாலையும் சிதறப்போ கீழே இருக்கக்கூடிய ரேடாருக்கு அதுக்கு தேவையான இன்புட்ன்றது கிடையாது. ஸோ இந்த விமானத்தோட திசையையும் அது வரக்கூடிய பாதையும் கண்காணிக்கிறதுக்கு இல்லை கணிக்கிறதுக்கு அந்த ரேடார்ன்றது தடுமாறும். இப்போ அமெரிக்காவோட F-22 ராப்டார், F-35 உலகத்தோட டாப் ஸ்டெல்த்தியர் ஏர்கிராஃப்ட்னா இது 2 தான். இதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் விமானங்கள் இல்லை, உருவாகிட்டு இருக்கு. இல்லை மற்ற விமானங்கள் உருவானாலும் இந்த லிஸ்ட்ல இதுங்களுக்கு அடுத்தபடியாக தான் இருக்குமே தவிர இந்த 2 விமானங்கள் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் வேற விமானங்கள்ன்றது கிடையாது. ஏன்னா இவங்களோட ரேடார் கிராஸ் செக்ஷன்றது ரொம்ப கம்மி. இவ்வளோ பெரிய ஒரு விமானம், ஒரு 30 அடி உடைய ஒரு விமானம் வெறும் ஒரு பறவை அளவுக்கு மட்டும்தான் F-22 ராப்டார் ஆனது ரேடார் ஸ்கிரீனில் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டெல்த்தியரான ஒரு விமானம். ஸோ இந்த ஸ்டெல்த் எப்படி கண்டுபிடிக்கப்படுது, இது கண்டுபிடிக்கப்படாமல் போகிறதுக்கான வழி என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ட்ரெடிஷ்னல் ரேடார்ஸ் ஒரு RF ஃப்ரீக்வன்சி வேவ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவை இந்த விமானத்தை நோக்கி செலுத்துறப்போ அது அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனாலையும் இந்த ரேடார் வேவ்ஸை அது ஸ்கேட்டர் பண்ண வைக்குது. இப்போ இந்த ஃபோட்டானிக் ரேடார்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கம்ப்ளீட்டாக இதை விட மாறுபட்ட ஒரு விஷயம். ஃபோட்டானிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, இந்த லைட்டோட ஒரு ப்ரீவியஸ் ஃபார்ம் இல்லை இந்த லைட் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான மாலிக்யூல்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ இந்த லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி விஷுவலி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய லைட் சிக்னல்ஸை வச்சு ரேடார் மாதிரியே எதிரில் வரக்கூடிய எதிரியோட விமானங்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபோட்டானிக் ரேடார்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா ரேடார் வேவ்ஸ் மாதிரியே தான் இதில் ரேடார் வேவ்ஸையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ரேடார் கூட சேர்ந்து இந்த விஷுவல் சிக்னல்ஸை இந்த ஃபோட்டானிக் வேவ்ஸை பயன்படுத்துகிறப்போ அதோட எஃபிஷியன்சியும் அது டார்கெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புன்றது 100% அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங்கை பார்த்து முடிச்சிருவோம். இப்போ நார்மல் ரேடார்ஸில் இந்த காப்பர் கோரை யூஸ் பண்ணுவாங்க. கேலியம் பேஸ்டு ரேடார் இருந்தாலும் சரி இல்லை நார்மல் ரேடார் இருந்தாலும் சரி, இந்த காப்பர் கோர் ரேடார்ஸ் என்ன பண்ணுன்னா ஆசிலேட்டர்ஸை பயன்படுத்தி இந்த RF ஃப்ரீக்வன்சி வேவ்னு சொல்லுவாங்கல்ல, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், இதை உருவாக்குவாங்க. இப்படி உருவாக்கப்படக்கூடிய இந்த ரேடார்ஸுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையான காலகட்டம் இருக்கு, ஒரு ஹெவி கண்டஸ்டட் என்விரான்மெண்ட்ல இதை ஜாம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட அதிகமான இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்ம்ன்றது 40 GHz தாண்டறப்போ அதில் ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஹை பவர் உடைய வேவ்ஸை உங்களால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா அது எதிரிகள் கண்டுபிடிச்சு உங்களோட ரேடார்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ட்ரெடிஷ்னல் ரேடார். இந்த ஃபோட்டானிக் ரேடார்ல இந்த கான்செப்ட் நடக்கும். ஆனா இந்த கான்செப்ட் கூட அடிஷனலா இன்னொரு ப்ராசஸையும் சேர்ப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேசர் டயோட் மூலமா ஒரு பீமை பாஸ் பண்ணுவாங்க. லேசர் பீமை பாஸ் பண்றப்போ அது மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல ஸ்கேட்டர் பண்ணி பிரிக்கப்படும். இப்படி பிரிக்கப்படுறப்போ 4 முக்கியமான ஃபார்ம்ஸா பிரிப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு சிப்பிங்னு சொல்லுவாங்க. இதை மாடிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை மாடிஃபை பண்ணிட்டு இதோட வேவ் ஃபார்ம்ஸ்ன்றதை இன்க்ரீஸ் பண்றப்போ அதோட பவரை இன்னும் இந்த சிப்பிங் ப்ராசஸ் மூலமா இன்க்ரீஸ் பண்றப்போ
இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு வேவ் வெளியில் வந்துச்சுல்ல, அதை விட அதிக பவருடைய வேவ்ஸை இந்த 4த்தையும் நம்மளால் மாற்ற முடியும். இப்படி மாற்றப்படக்கூடிய இந்த வேவ் ஃபார்ம்ஸ்ன்றது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் வேவ் ஃபார்ம்ஸ்ன்றது ரேடார் சிக்னல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்எஃப் சிக்னல்ஸோட ப்ராசஸ் பண்ணப்படும். இப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த மிக்சர், ஆம்பிளிஃபையர், ஸ்பிளிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ரெண்டு சிக்னலும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறப்போ இதோட வேவ் ஃபார்ம்ன்றது அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிக்னல்ஸை விட இந்த ஃபோட்டானிக் சிக்னல்ஸ் இருக்குல்ல, அந்த லைட் சிக்னல்ஸ், இதோட பவர்ன்றது அதிகம். அந்த நார்மல் ரேடார் சிக்னல்ஸில் 40 ஜிகாஹெர்ட்ஸுக்கு மேலே அந்த வேவ் ஃபார்ம்ன்றது போகிறப்போ அதில் ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். ஆனால் இந்த ஃபோட்டானிக் சிக்னல்ஸ் மூலிமா இது டிரான்ஸ்மிட் ஆகிற இதோட மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு பார்த்தோன்னா 100 ஜிகாஹெர்ட்ஸுக்கு மேலே தாண்டும். இதை விட டெராஹெர்ட்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இதில் பவர் ஆனது இருக்குது. ஸோ விஷுவலி இந்த மாதிரி சில சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? இப்போ நார்மலாக அது மேலே போட்டு ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி தான் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு கான்செப்ட்டில் தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்குது. இப்போ ஒரு நார்மல் ரேடார் வேவ் அந்த இடத்துல போயிட்டு பட்டு ஸ்கேட்டர் ஆகிறப்போ அது ஜாம் பண்ணப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அதே மாதிரி இந்த ரேடார் ஸ்பூஃபிங், ரேடார் ஜாமிங்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை எனிமீஸும் இந்த இடத்துல கவுண்டர் மெஷர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ்ன்றது 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காது. ஆனால் ஒரு ஆர்எஃப் சிக்னல் கூட இந்த மாதிரி ஃபோட்டானிக் சிக்னல்ஸை விஷுவல் சிக்னல்ஸாக மாற்றி ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறப்போ இது செல்லக்கூடிய வேகம் நார்மல் ரேடார்ஸ் வேவ் செல்லக்கூடிய வேகத்தை விட பல மடங்கு அதிக வேகத்தில் இந்த லைட் சிக்னல்ஸ் ஆனது டிராவல் பண்ணும். இப்படி டிராவல் பண்ணக்கூடிய அந்த வேவ் ஃபார்ம்ஸ் நேரடியாக அந்த விமானத்தின் மேலே மோதி இல்லை அந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மேலே மோதுறப்போ இதை நார்மல் RCS அப்சர்வன் மெட்டீரியல்ஸால் இப்போ F-22 ராப்டார் மேலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் சரி, F-35 மேலே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் சரி அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படியே அப்சர்வ் பண்ணாலும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் மட்டும்தான் அதன் மூலிமா அப்சர்வ் ஆகும். வேற வழி இல்லாமல் இந்த லைட் சிக்னல்ஸ் ஆனது திரும்பவும் இந்த ரேடார் வேவ்ஸ் மாதிரியே இந்த இடத்துல ஸ்கேட்டர் பண்ணப்படும். இப்படி ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய இந்த வேவ் ஃபார்ம்ஸ் கீழே கிரவுண்ட் ஸ்டேஷனில், கிரவுண்ட் கண்ட்ரோலில் ரிசீவர் யூனிட்டில் ரிசீவ் ஆகும். இப்படி ரிசீவ் ஆனதுக்கப்புறமா ஆரம்பத்தில் என்ன விதமான ப்ராசஸில் இதை மிக்ஸ் பண்ணி வெளியில் அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி அதே ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்பிளிட்டர் டிவைஸ் மூலிமா இந்த ரெண்டு டேட்டாவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அதோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ன்றது கீழே இந்த ஃபோட்டானிக் ரேடாரில் ஒரு இமேஜாக அவுட்புட்டாக கிடைக்கும். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சேஃப், இல்லை நார்மல் ரேடார்ஸை விட இது எந்த அளவுக்கு மாறுபட்டதுன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரேடர்னால இப்போ 1 மடங்கு வேகத்தில் பயணிக்க முடியுதுன்னா அதை விட 10 மடங்கு வேகத்தில் இந்த லைட் சிக்னல்ஸ் அது போயிட்டு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அதோட ஆப்ஜெக்டை கீழே கிரியேட் பண்ணிடும். இந்த அளவுக்கு வேகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 100% அக்யூரஸியோட இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பூஃபிங் அண்ட் ஜாமிங் டெக்னிக்ன்றது அந்த RF சிக்னல்ஸுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பண்ணப்படும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த கான்செப்ட்ல இந்த ஃபோட்டானிக் ரேடார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்ல எந்த விதமான ஜாமிங்ன்றதையும் பண்ண முடியாது. ஸோ அதிகபட்ச வேகம் இந்த ஜாமிங் ஃப்ரீ டெக்னிக்காக இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்டெல்த் விமானமாக இருந்தாலும் சரி, இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா 4 to 5 சென்டிமீட்டர் உடைய ஒரு ஆப்ஜெக்ட்டை கூட இந்த ஃபோட்டானிக் லைட் சென்சார்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹை டெக்னாலஜி இருக்குன்னா அது எந்தெந்த நாடுகள் கிட்ட இருக்கு? அமெரிக்கா கிட்ட இருக்கா, ரஷ்யா கிட்ட இருக்கா, சீனா கிட்ட இருக்கா, இல்லை இந்தியா கிட்ட இருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் நாடுகள் கிட்ட இருக்கான்னு கேட்டனா ப்ராக்டிக்கலா இந்த ஃபோட்டானிக் ரேடார்ன்றது இன்னமும் யாருக்கிட்டையும் கிடையாது. அமெரிக்கா அவங்களோட டாப்போ ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இதை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுருக்காங்க. ரஷ்யா இதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்கள் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க மற்றபடி இதை உருவாக்கியிருக்காங்களா என்னன்றது தெரியல. சீனா மட்டும் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க, ஒரு ஒர்க்கிங் மாடலை நாங்கள் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம், உலகத்தோட முதல் நாடா ஃபோட்டானிக் ரேடாரை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோன்னு ஒரு ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணி காமிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட சில இமேஜஸும் இருக்குது. ஆனால் அதோட ஒர்க்கிங் டைப் என்ன, உண்மையிலே அது ஃபோட்டானிக் ரேடாரா, இந்த இடத்துல குவாண்டம் ரேடார் கூடயும் இந்த ஃபோட்டானிக் கான்செப்டை நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்காங்களான்றது தெரியல. ஆனால் அவங்க அப்படி ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா இதை லேப் சைஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், லேப்ல ஒரு ஒர்க்கிங் மாடலாக இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வரப்போகிற காலகட்டங்களில் இதை நாங்கள் பெருசாக ஃபைட்டர் ஜெட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இயர்லி வார்னிங் ரேடார் மாதிரியோ நாங்கள் பயன்படுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலி இப்போ ஒர்க்கிங் மாடல்ன்றது உலகத்தோட எந்த நாடுகள்கிட்டையும் கிடையாது. ஆனால் அதை அடையிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேஸில் இந்தியாவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரேடார் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, இதை நம்மளோட விமானங்களில், நம்மளோட விமானம் வேணாம், இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு இல்லை அமெரிக்காவே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எதிர் திசையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெல்த் விமானமாக இருந்தாலும் சரி, அது F-22 ராப்டாரை விட ரொம்பவும் RCS கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விமானமாக இருந்தாலும் சரி, அதை ப்ராக்டிக்கலி கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை எங்கேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட வேவ் ஃபார்ம்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ ஃபியூச்சரில் இந்த 5th ஜெனரேஷன் தாண்டி 6th ஜெனரேஷன் போகிறப்போ ஸ்டெல்த் கில்லர் டெக்னாலஜியாக இந்த ஃபோட்டானிக் ரேடார்ஸ் வரப்போகுது. ஸோ இதில் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ, எப்படி 5th ஜெனரேஷனில் அமெரிக்கா முதல்ல 5th ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட் கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜி இப்போ சூப்பராக இருந்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்டெல்த் கில்லர் டெக்னாலஜின்றது யார்கிட்ட முதல்ல போகுதோ அவங்க அடுத்த ஒரு 2-3 டிகேட்ஸ்க்கு இந்த உலகத்தோட மிலிட்டரி பவரை கண்டிப்பாக ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா அஃபென்சிவ்க்கு இந்த பக்கம் ஒரு வெப்பன் இருக்குன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எதிர்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரேடார்ன்றது உருவாக்கிட்டு இருக்கப்போ அந்த டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல அழிக்கப்படும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போயே சொல்கிறேன், இது ஒர்க்கிங் கண்டிஷனில் யார்கிட்டையும் கிடையாது. சீனா ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கிட்டதா
ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. இந்தியா அதை லேப் சைஸ்க்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம், அதாவது லேப்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் டைப் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து விடுகிறது உங்கள் எல்லாருக்கும்.